ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல மலையாளத்துல ரொம்பவே ரீசெண்டா வெளியான ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கேரளாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வொகேட் டேவிட்ங்கிறவரை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நேர்மையானவர். யார்கிட்ட இருந்தும் காசு வாங்கி அவங்க அநீதிக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டா வாதாடவே மாட்டாரு. நீதிக்காக ரொம்ப நேர்மையா போராடுற ஒருத்தர். நம்ம ஹீரோ இப்போ ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற ஒரு சர்ச்சில் ஃப்ரான்சிஸ்ங்கிற ஒருத்தன் அந்த சர்ச்சில் இருக்கிற சிஸ்டர்ஸ் கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு தகுந்த தண்டனைகள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ இப்போ நேர்மையாக போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சர்ச்சில் உள்ள பிஷப் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த கேஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, அப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணலைன்னா இதுக்கு மேலே பெரிய பிரச்சனைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எதுக்குமே பயப்படாமல், நீங்கள் மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஆட்கள் எத்தனை பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, நான் இந்த கேஸை அவ்வளோ ஈஸியாக விட முடியாது. கண்டிப்பாக நான் இந்த கேஸுக்கு வாதாடி நல்ல ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்காக பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனோட வாசல்லையே நிறைய மக்கள் நம்ம ஹீரோ வரது தெரிஞ்சு அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் போராடுறதுக்கு காரணம் நம்ம ஹீரோ இப்போ ஒரு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த கேஸை ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்காக தான். போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாரையும் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பயங்கர போராட்டமா வெடிக்குது. அந்த நேரத்துல அந்த ஸ்டேஷனுக்கு இப்போ ஒரு பெரியவர் அவரோட பொண்ணை யாரோ கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராரு. அவர் அங்கே வரும்போது போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பயங்கரமாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இங்கே ஒரு பக்கம் போலீஸ்காரங்க போராட்டக்காரங்களை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால அங்கே பயங்கரமாக தள்ளுமுள்ளு நடக்குது. அதுக்கிடையில அந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பெரியவர் கூட்ட நெரிசல்ல சிக்கி அதுல இருந்த ஒரு கான்ஸ்டபிளோட கால் தடிக்கி கீழே விழுந்துடுறாரு. ஸோ இதனால நிறைய மக்கள் அவர் மேலே மிதிச்சு அவரு சுய நினைவு இழந்துடுறாரு. ஸோ அதனால அவரை இப்போ அங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களும் அந்த பெரியவரை செக் பண்ணி பார்த்துட்டு கூட்ட நெரிசல்ல அவர் மேல அடிபட்டத்துல அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நியூஸ் சேனல்ஸ்ல ஃபிளாஷ் நியூஸா போடுறாங்க. அது மட்டும் இல்லாம கூட்ட நெரிசல்ல ஒரு பெரியவர் வந்து சிக்கி இறந்து போயிருக்காரு, அதுக்கான காரணம் அந்த அட்வொகேட் டேவிட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பேரை இழுத்து விடுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ நடத்திக்கிட்டு இருக்க அந்த கேஸை அவர் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போன பெரியவரோட பேரை நம்ம ஹீரோக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் இறந்து போனார்ல பெரியவர், அவரோட பொண்ணும் தன்னோட அப்பா இறந்து போயிட்டாருங்கிற தகவல் தெரியாம ஸ்டேஷன்ல தன்னோட அப்பாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக வராங்க. இவங்களோட பேரு ஜானகி. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஸ்டேஷனுக்குள்ள வந்த நம்ம ஹீரோயினும் என்னோட அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போவே அந்த பக்கம் டிவியில ஃபிளாஷ் நியூஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கலவரம் நடந்ததுல ஒரு பெரியவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது. அதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோயின் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல கன்வெர்ஷ பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு போலீஸ்காரங்க கிட்ட இந்த பொண்ணுக்கு உடம்புல நிறைய காயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணை யாரோ ஒருத்தங்க ரேப் பண்ணிட்டாங்க. அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் அவங்க அப்பாவே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அங்க கட் பண்ணா இப்ப ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிளோட கால் தடிக்கி தானே அந்த பெரியவர் விழுந்திருப்பாரு. ஸோ அதனால ஸ்டேஷன்ல இருக்க போலீஸும் அந்த கான்ஸ்டபிள பயங்கரமா திட்டி அவரை வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த கான்ஸ்டபிளுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சி இருக்கு. என்னால ஒரு பெரியவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கேஸை நடத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த கேஸை இப்போதைக்கு அவரால் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா இவர் ஸ்டேஷனுக்கு வந்ததுனால தான் அங்க பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு அந்த பெரியவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி நியூஸ் எல்லாமே பரவிருச்சு. ஸோ அதனால நம்ம ஹீரோவால அந்த கேஸை இப்போ கண்டினியூ பண்ண முடியல. அங்க கட் பண்ணா இப்போ போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயின் கிட்டையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் விசாரிக்கிறாங்க. உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு இப்ப நிறைய விஷயங்கள் சொல்றா. அதாவது நம்ம ஹீரோயினும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாட்கள்லயே அவங்க பெங்களூர் சிட்டிக்கு ஏத்த மாதிரியே மாறி இருக்காங்க. பார்ட்டிக்கு போறது, நைட்டு பப்புக்கு போறது, அப்படி ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியா அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனில இருக்கிற டீம் லீடர் ஒரு பையன் கூட நம்ம ஹீரோயினுக்கு க்ளோஸா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்படி போக போக அவங்களோட பழக்கம் காதலா மாறுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சொந்த ஊருக்கு ஒரு கோவில் திருவிழாக்காக வந்திருக்காங்க. அப்படி இவங்க பெங்களூர்ல இருந்து வந்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஊர்ல இருக்க ஒரு பேக்கரிக்கு நைட்டு 9:30 மணிக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்காக போயிருக்காங்க.
இவங்க ஆர்டர் பண்ண ஜூஸ்ல இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு போல. ஸோ, அதனால அந்த பேக்கரிய நடத்திக்கிட்டு இருக்க டோனி அண்ட் தாமஸ்ங்கிற 2 பேர்கிட்ட இந்த ஜூஸ்ல சர்க்கரை கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அவனுங்க நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு இருந்த அந்த ஜூஸ வாங்கி குடிச்சு பார்த்துட்டு, "இல்ல சுகர்லாம் போட்டிருக்கே, அளவெல்லாம் கரெக்ட்டா தானே இருக்கு" அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேவலமா நம்ம ஹீரோயின பார்த்து பேசியிருக்காங்க. ஸோ, இதனால நம்ம ஹீரோயின் இதுக்கு மேல நாம இங்க இருந்தா ஏதாச்சும் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு அந்த கடைய விட்டு கிளம்பியிருக்காங்க. இதான் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க. உடனே போலீஸ்காரங்களும் அந்த பேக்கரிய நடத்திக்கிட்டு இருக்க டோனி அண்ட் தாமஸ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அந்த பசங்களும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். நைட்டு 10 மணி போல நாங்க எங்களோட பேக்கரிய பூட்டிட்டு எங்களோட வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஜூஸ் கடையில இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியில கிளம்பி போயிருப்பாங்க இல்லையா? அப்படி கொஞ்சம் தூரம் இவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்களோட ஊருக்கு போறதுக்காக பஸ்ல போயிட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட ஃபோனை பேக்ல மறந்து வச்சுட்டு வந்த விஷயம் தெரிய வருது. ஸோ, அதனால நம்ம ஹீரோயின் தனியா அந்த பேக்கரிக்கு அவங்களோட ஃபோனை எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. பேக்கரிக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அந்த பேக்கரியோட ஷட்டர் பாதி க்ளோஸ் பண்ண நிலைமையில இருக்கு. கொஞ்சம் ஓப்பன்ல இருக்கிறதுனால கடைக்குள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஆனா உள்ள யாருமே இல்ல. நம்ம ஹீரோயின் உட்காந்து ஜூஸ் குடிச்ச டேபிள்ல அவங்களோட ஃபோன் இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஸோ, அதனால நம்ம ஹீரோயின் கடைக்குள்ள போயிட்டு அந்த டேபிள்ல இருந்து அவங்களோட ஃபோனை எடுத்துட்டு மெதுவா இப்போ ரிட்டர்ன் திரும்பி வராங்க. அந்த நேரத்துல திடீர்னு யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து ஒரு கர்ச்சீஃப் வச்சு நம்ம ஹீரோயினோட ஃபேஸை மூடுறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் மயங்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை அந்த கடையிலேயே வச்சு ரேப் பண்ணி வெளியே ரோட்டோரமா தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது அவங்களோட உடம்பு ஃபுல்லா காயங்களா இருக்கு. ரோட்டு பக்கத்துல அனாதையா படுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி தன்னை யாரோ ரேப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு அவங்க அப்பா கிட்ட வீட்டுக்கு வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயினோட அப்பா அடுத்த நாள் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. இப்படி நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ் கிட்ட இப்போ ஓப்பனா சொல்றாங்க. நடத்திக்கிட்டு இருந்த அந்த டோனி அல்ல தோமஸ் இவங்க 2 பேர் தான் இந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள திரும்பவும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து பயங்கரமா அடிச்சு விசாரிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் கோர்ட்லயும் இவங்களை ஆஜர் பண்றாங்க. அங்க ஜட்ஜு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் அவங்க கிட்டயும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அந்த நேரத்துல இப்போ கோர்ட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த டோனி அண்ட் தோமஸுக்கு ஆதரவா வாதாடுறதுக்காக வந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸை எப்படியாச்சும் சால்வ் பண்ணாதான் அவரு அந்த பிரான்சிஸோட கேஸை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த கேஸை அவரால் விசாரிக்க முடியும். ஸோ, அதனால இந்த கேஸ்ல நம்ம ஹீரோ இப்ப குற்றவாளிக்கு சார்பா வாதாடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் இதோ பாருங்க ஹீரோயின் சொன்னது எல்லாமே போய் அவங்க ரிட்டன் அந்த பேக்கரிக்கு போன் எடுக்க வரவே இல்லை. அப்படி அவங்க வந்திருந்தா அந்த கடையில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் கண்டிப்பாக பதிவாகியிருக்கும். ஆனால் அந்த கடையில் உள்ள ஃபுட்டேஜில் இவங்க திரும்ப வந்ததுக்கான எந்த பதிவுமே இல்லை. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜூஸ் குடிச்சிட்டு வெளியே போகிறது வரைக்கும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜை ஜட்ஜு கிட்ட இப்போ நம்ம ஹீரோ ப்ரூஃபாக கொடுக்குறாரு. ஜட்ஜும் அதை வாங்கி பார்க்கும்போது அதில் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட 9:30 மணிக்கு அந்த கடைக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா கடைக்காரங்க அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா 10 மணி போல அந்த கடையை ஓப்பன் பண்ணி கடையிலேருந்து ஏதோ சரக்கை மட்டும் அந்த கடையில் வேலை பார்க்குறவன் தள்ளி விட்டுட்டு அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா அந்த கடைக்கு யாரும் வந்த மாதிரி இல்லை. ஸோ, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எவிடன்ஸாக வச்சுட்டு ஹீரோயின் ரிட்டன் வந்துட்டு போனதா சொன்னது போய் அவங்க தேவையில்லாமல் ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க எதுக்காக ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான ரீசன்ஸை சொல்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோயின் பெங்களூர்ல அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனில இருந்த டீம் லீடர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க இல்லையா. ஸோ, அதனால நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பிரெக்னன்சியை கலைக்கிறதுக்கான மெடிசின்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணியும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு வந்து அங்கே இருக்க ஒரு டாக்டர் கிட்ட அவங்க அபார்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க கூகுளில் சர்ச் பண்ணதுக்கான எவிடன்ஸையுமே இப்போ நம்ம ஹீரோ சப்மிட் பண்ணுறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு அந்த டீம் லீடர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ப்ரெக்னென்ட் ஆனதுனால அந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்துன்னா அப்பா பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவாருங்கிறதுக்காக தனக்கு இந்த மாதிரி ரேப்பு நடந்துன்னு சொல்லி இவங்களா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்காங்க.
இவங்க சொன்ன மாதிரி இவங்கள யாருமே ரேப் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா டாக்டர்ஸ் நம்ம ஹீரோயின செக் பண்ணும்போது, நம்ம ஹீரோயினோட உடம்புல காயங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அத பத்தி கேட்கும்போது, அதுக்கும் நம்ம ஹீரோ ஒரு காரணத்த சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோயின் பெங்களூருக்கு போனதுக்கு அப்புறமா பப்பு, பார்ட்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமா ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க பப்பு, பார்ட்டின்னு போனப்போ அந்த மாதிரி மாறி மாறி வாக்குவாதங்கள் வந்து அடிதடியில அவங்களோட உடம்புல கீறல்கள் ஏற்பட்டிருக்கு. இதுதான் காரணமே தவிர அவங்கள யாரும் ரேப் பண்ணலன்னு சொல்றாரு. ஸோ அதனால இது ஒரு ஃபேக் கேஸ். இந்த கேஸ க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு எதிரா வாதாடிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு, இல்ல இவரு பேசுறது எல்லாமே பொய். நான் சொல்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ பேசினத வச்சு ஹீரோயினோட கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ அந்த பிரான்சிஸோட கேஸ லீடா எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இப்போ ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ பிரெக்னென்ட்டா வேற இருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி ரேப் பண்ணி கெடுத்தவனுக்கு யாரும் தண்டனை வாங்கி கொடுக்கவும் இல்ல. அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு யாருமே இல்ல. ஸோ அதனால அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு கான்ஸ்டபிளோட கால் தடிக்கி தானே கீழே விழுந்திருப்பாரு. அந்த கான்ஸ்டபிள் இப்போ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறதுக்காக வராரு. அந்த கான்ஸ்டபிள் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னால ஒரு உயிர் போச்சுன்னு. ஸோ அதனால நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாவது நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டேங்கிறாங்க. தன்னோட அப்பா இறந்து போனதுக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிறதுனால அவங்க அவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு பல வாட்டி ட்ரை பண்றாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட நீ ஒரு நாள் பேசும்போது அவர் என்ன சொல்ல வராருங்கிறது உனக்கு தெரியும். அதனால ஒரு நாள் பேசி பாருன்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோயினும் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட எப்போ பேசுறாங்க. அந்த நேரத்துல இப்ப இந்த கான்ஸ்டபிளும் உன்னோட அப்பா இறந்து போனதுக்கு நான் காரணமாயிட்டேன். அதனால என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லி மன்னிப்பை கேட்குறாரு. அதுக்கப்புறமா உனக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு. அதுக்கு நான் கண்டிப்பா நீதி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் அவங்களோட கம்பெனில இருக்க டீம் லீடர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க இல்லையா? அவரோட பேரு வெங்கட். அவரை விசாரிக்கிறதுக்காக இப்போ இந்த கான்ஸ்டபிள் போறாரு. அதாவது தன்னோட காதலிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா அதை பத்தி ஏன்னு கேட்கறதுக்கு கூட அந்த பையன் இந்த ஊருக்கு வரல. ஸோ அதனால இவருக்கு அவன் மேல சந்தேகம் வந்திருக்கு. அப்படி விசாரிக்கும் போது இந்த வெங்கட்டும் நான் கொஞ்ச நாள்ல யூஎஸ் போக போறேன். அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் போலீஸ் கேஸ்ன்னு பிரச்சனையில மாட்டினா என்னால வெளியே போக முடியாது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி இருக்கேன். என்னோட லவ்வரை நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அவன் கேஷுவலா கான்ஸ்டபிள் கிட்ட பேசுறான். இருந்தாலும் இந்த கான்ஸ்டபிளுக்கு அந்த வெங்கட் மேல சந்தேகம் இருக்குது. இப்போ இந்த கான்ஸ்டபிளும் அந்த பேக்கரியை சுத்தி இருக்கிற ஏரியால இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பிரச்சனை நடந்த அன்னைக்கு இந்த வெங்கட்டும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினோட ஊருக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த பேக்கரியில ஜூஸ் குடிக்க போனாங்க இல்லையா? அது வரைக்கும் வந்திருக்கான். இதெல்லாம் பார்த்ததும் கான்ஸ்டபிள் அந்த வெங்கட்டை தேடி போறாரு. வெங்கடும் கான்ஸ்டபிளை பார்த்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்க்கறான். ஒரு வழியா இந்த கான்ஸ்டபிள் அவனை பிடிச்சிடுறாரு. அவனை இப்போ ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு உன்னை கெடுத்தவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கான்ஸ்டபிள் சொல்றாரு. ஸோ அதனால இப்போ அவனை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் வராங்க. வந்து பார்த்தா வெங்கட் இருக்கிறான். இதை பார்த்துட்டு பயங்கரமா கதறி அழுறாங்க. நீ தான் என்னோட வாழ்க்கையை கெடுத்தியா அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமா திட்டுறாங்க. ஸோ இப்போ இந்த கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோயினுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸை ரீஓபன் பண்ணி நடத்தணும்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினையும் அந்த கான்ஸ்டபிளையும் ரொம்ப கேவலமா நடத்துறாரு. இதை எல்லாத்தையுமே அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிற நம்ம ஹீரோ பாக்குறாரு. நம்ம ஹீரோ தான் ரொம்ப நேர்மையானவர் பாத்தீங்களா, நீதிக்காக போராடுவார். ஸோ இதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து அந்த இன்ஸ்பெக்டரை பயங்கரமா திட்டுறாரு. அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஹீரோ அவரோட ஆபீஸ்க்கு வராரு. கடைசியா நம்ம ஹீரோயினோட கேஸ்ல நம்ம ஹீரோ வாதாடி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் பயங்கரமா கதறி எழுதிருப்பாங்க இல்லையா? இல்ல இவங்க சொன்னது எல்லாமே போய் என்ன ரேப் பண்ணாங்க, அது உண்மைதான் சொல்லி கதறி எழுதியிருப்பாங்க இல்லையா? அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வருது. அவங்க அப்படி கதறி அழுததுல அவங்க உண்மையை தான் சொல்றாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு இப்ப புரிய வருது. இப்ப நம்ம ஹீரோ அந்த கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் திரும்ப செக் பண்ணி பாக்குறாரு. திரும்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் கிடைக்குது. அது என்ன எவிடன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கரி பக்கமா ஒரு வண்டி போயிருக்கு. அந்த வண்டியோட கண்ணாடியில இந்த பேக்கரியோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஹீரோயின் ரிட்டர்ன் அந்த கடைக்கு வரும்போது அந்த கடையோட
பேக்கரியோட ஷட்டர் பாதி ஓப்பனான நிலையில தான் இருந்திருக்கு. ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதனால ஏதோ ஒரு வில்லங்கத்தனம் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இப்போ இந்த கேஸ திரும்ப விசாரிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கு எதிராக ஹீரோ வாதாடினதுனால இப்போ இந்த கேஸ்ல நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா வாதாட முடியாது. ஸோ அதனால என்னோட பொண்ணை இந்த கேஸ்ல நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இப்போ இன்னும் ஒரு விஷயத்த ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அதாவது அவங்க இப்போ கன்சீவா இருக்காங்க. அந்த குழந்தை அவங்களுக்கு தேவையில்லை. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய கவர்மெண்ட் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் தான் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க இப்போ அவன் ரேப் பண்ணதுனால தான் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னா நாம மொத்த ஸ்டேட்டுக்கு எதிராக பேச வேண்டியது இருக்கும். அவங்க வச்சிருக்க சிஸ்டம்க்கு எதிராக நாம பேசணும். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளான்னு டைட்டிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட கேஸை திரும்பவும் கோர்ட்ல ஓபன் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சார்பா ஹீரோவோட பொண்ணு தான் வாதாடுறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு நம்ம ஹீரோயினோட லவ்வரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவன் மூலமா இப்ப நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு தெரிய வருது. இந்த வெங்கட் அவனோட கம்பெனில புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ற எல்லா பொண்ணுங்களோட போன்லயும் ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவானா அவங்களுக்கு தெரியாத மாதிரி. அப்படி நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களோட போன்லயும் அவங்களுக்கே தெரியாம ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாருமே பிரைவசியா இருக்கும்போது அந்த ஆப் மூலமா அவங்க என்னெல்லாம் பண்றாங்கங்கிறதெல்லாம் இவன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோயின் இப்படி சொந்த ஊருக்கு அந்த கோவில் திருவிழாக்காக வந்தது, அந்த பேக்கரியில் ஜூஸ் குடிக்க போனது, அங்க அவங்கள ரேப் பண்ணது, அப்புறம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடக்கிறது, இது எல்லாமே இவனுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தா நாமளும் இந்த கேஸ்ல மாட்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெங்கட் நம்ம ஹீரோயினோட போனை எடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கான். அப்படி இவன் இங்க வந்தது தான் அந்த சிசிடிவில கான்ஸ்டபிள் பார்த்திருப்பாரு. ஸோ அப்படி இவன் நம்ம ஹீரோயினோட போன்ல அந்த ஸ்பை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்ததுனால நம்ம ஹீரோயினை யாருக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்தது. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அந்த பேக்கரிக்கு ரிட்டர்ன் வந்து போனை எடுத்துட்டு கிளம்பும் போது அவங்கள பின்னாடில இருந்து ஒருத்தன் மயக்கமடைய வச்சிருப்பான் இல்லையா, அவன் வேற யாருமே இல்ல, அந்த பேக்கரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஹிந்திக்காரன் தான். நம்ம ஹீரோயின் அந்த பேக்கரிக்கு திரும்ப வரதை பார்த்துட்டு அவன் அங்க இருந்த சிசிடிவியை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அதனால தான் சிசிடிவியில் இந்த ஃபுட்டேஜஸ் எதுவுமே இருந்திருக்காது. நம்ம ஹீரோயினை இப்போ ரேப் பண்ணி கெடுத்தவன் யாருங்கிறத நம்ம ஹீரோயின் அந்த கடையில் மறந்து வச்சுட்டு வந்து அந்த ஃபோன்னாலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் அந்த வெங்கட் ஸ்பை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுனால தான் இப்போ இவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுது. நம்ம ஹீரோயினை கெடுத்தவன் இப்போ அங்கே இருக்க ஒரு கோயில் திருவிழாவில் பெண் வேடம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் போல. ஸோ அதனால அவனை பிடிச்சிட்டு வர்றதுக்காக நம்ம ஹீரோ இப்ப அங்க போறாரு. அங்க போனதும் அவன் பயங்கரமா சண்டை போடுறான். கடைசியில நம்ம ஹீரோ அவனை பயங்கரமா அடிச்சு அரெஸ்ட் பண்ணி இப்ப கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. ஸோ அப்படி இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி கோர்ட்ல ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப முழுமையா நீதி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஹீரோயினோட வயத்துல வளர்ற அந்த குழந்தை நம்ம ஹீரோயினுக்கு வேண்டாம், அந்த குழந்தைய கவர்மெண்டே எடுத்து வளர்த்தணும் அப்படிங்கிறது தான். அவளோட இந்த கோரிக்கையும் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஹீரோயினுக்கு முழுமையா நீதி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு அங்க இருக்க ஜட்ஜ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினுக்காக இப்ப வாதாடுறாரு. ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டானா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அவளோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு அந்த குழந்தைக்காக அவ வாழணும்னு சொல்லி எந்த லாலையுமே கிடையாது. ஒரு கொடூர அரக்கனால தான் இந்த பொண்ணு இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால கவர்மெண்டே இந்த பொண்ணோட வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்க அந்த குழந்தைய பொறுப்பெடுத்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. கடைசியில நம்ம ஹீரோ வாதாடினதெல்லாம் கேட்டுட்டு ஜட்ஜும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு முழுமையா நீதி கிடைச்சிருச்சு. நம்ம ஹீரோயினுக்கு நீதி கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட அப்பா தன்னாலதான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ரொம்ப கில்ட்டியா ஒரு கான்ஸ்டபிள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார் இல்லையா, அவர் இப்போ அவரோட குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வராரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட லவ்வரான அந்த டீம் லீடர் வெங்கட்டுக்கும் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி கெடுத்த அந்த பேக்கரியில வேலை பார்த்த ஹிந்திக்கார பையனுக்கும் கோர்ட்ல தண்டனை கொடுக்கறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.